ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம் அந்த லேஅவுட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு இதுதான். எதுக்காக பூட்ஸ்ட்ராப் வரோன்னா, இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான். என்ன அப்படின்னா, நம்ம மீடியா கொரி இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணுற கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க எழுதி வச்சுருப்பாங்க இன்பில்டாக. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு செக்ஷனுக்குள்ளே ஒரு 100% உள்ள ஒரு டிவ்வில் ஒரு 2 டிவோ 3 டிவோ போட்டோம் அப்படின்னா, இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து 100% உள்ள ஒரு டிவ்வில் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, வித் வந்து 33.33% கொடுத்து ஃப்ளோட் லெஃப்ட் கொடுப்போம், ஸ்ப்ளிட் ஆகிடும். இதே வந்து மொபைலுக்கு போகும்போது அதோட வித்தை மீடியா கொரியில் வந்து 100% மாற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு மொபைலில் 1/1 வரும். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க எடுத்துக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பிரேக் பாயிண்ட்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ சாம்பிள் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து மொபைலுக்கு, ஐபேட்க்கு, டேப்லெட்க்கு, ப்ளஸ்ஸு டெஸ்க்டாப்க்கு, லேப்டாப்புக்குன்னு பிரிப்போமா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பிரேக் பாயிண்ட் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 1400க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1200 வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்எல்ங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 992 வந்து எல்ஜியும், 768க்கு மேலே 992 வரைக்கும் எம்டியும், அதுக்கப்புறம் 576க்கு மேலே 768 வரைக்கும் எஸ்எம்மும், ஸோ 576க்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால், அதாவது எந்த கிளாஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் பிரேக் பாயிண்ட் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது என்ன பிரேக் பாயிண்ட் அப்படின்னா, எக்ஸ்எக்ஸ்எல்னால் 1400க்கு மேலே, 1400க்கு மேலே 1920 வரைக்கும். ஏன்னா நமக்கு ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா 1920 இன்ட்டு 1080 ஹைட்டு. ஸோ வித்து வந்து 1920 தானே. ஸோ 1920 அப்படின்னா இப்போ நமக்கு 1400லேருந்து 1920 வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்எக்ஸ்எல் எடுத்துக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 1200லேருந்து 1400 வரைக்கும் எக்ஸ்எல் எடுத்துக்கும். 992லேருந்து 1200 வரைக்கும் எல்ஜி எடுத்துக்கும். 768லேருந்து 992 வரைக்கும் எம்டி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 576லேருந்து 768 வரைக்கும் எஸ்எம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 576 கீழே எந்த கிளாஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இது எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லேர்னிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து சொல்லியிருக்கேன் தெளிவாக, அதோட பிரேக் பாயிண்ட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாகவே இவ்வளோ கிளாஸாக அந்த காலம் லேஅவுட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னரு, அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் இருக்க இடத்துல என்ன வரும், நமக்கு பிரேக் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, எஸ்எம்எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரேக் பாயிண்ட் தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போது நமக்கு வந்து வித்து வந்து 100%க்கு மெயின் டிவ் போடுவோம் இல்லையா, இங்கே பாருங்கள். அதாவது கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்துக்கும். கண்டெய்னர் எக்ஸ்எக்ஸ்எல்னால் 1320 பிக்சலு. அதுவுமே வந்து லார்ஜுக்கு வரும்போது 100%ஆக மாறிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்எல் இருக்குது, எல்ஜி இருக்குது, எம்டி இருக்குது, கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கண்டெய்னர்னா என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் வித்து போடுறதா இருந்தால் வித்து 100% ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுப்போம் இல்லையா, அதாவது ஒரு மெயின் செக்ஷனை டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ எத்தனை பிரேக் பாயிண்ட் இருக்குது நமக்கு, 1 2 3 4 5 6 7 இருக்குது. நான் 7 சும்மா டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 7 டிவ் வரணும். ஸோ 7 டிவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு நான் வந்து பேடிங் கொஞ்சம் 4, அதுக்கப்புறம் மார்ஜின் ஒய் வந்து ஒரு 2, பிஜி ப்ரைமரின்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணலாம், கண்டெய்னரு, இது வந்து இந்த லைனை போட்டுக்கலாம். கண்டெய்னர் எஸ்எம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு கண்டெய்னர் வந்து எம்டி இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து லார்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னர் வந்து எக்ஸ்எக்ஸ்எல் இருக்குது. இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோமா, என்ன மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்குது, எஃப்எல்யூஐடி கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து ஜஸ்ட் இந்த கிளாஸ் நேம் இங்கே பிரிண்ட் பண்ணிடுங்க. என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு எப்படி வருது அப்படின்ட்டு.
அந்த டிவ்வில் வந்து நான் அந்த கிளாஸ் நேமே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எப்படி அது ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியும்ல. ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்களேன், அதாவது கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிடில் வந்து ஃபுல் வித் டிஃபால்ட்டாக 100% ஃப்ளூயிட் லேஅவுட்டுக்கு எடுத்துக்கிச்சு. கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு 100% எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து இதே கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து எல்லாத்துக்கும், அதாவது எல்லா ரெசல்யூஷன்லேயும் 100% தான் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்எக்ஸ்எல் பார்க்கலாமே. எக்ஸ்எக்ஸ்எல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1300, அதாவது மேக்ஸிமம் 1300க்கு 320 கீழே வந்துச்சுனாலே உங்களுக்கு 100% ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 1400க்கு மேலே எக்ஸ்எக்ஸ்எல் அது வந்து 1400க்கு கீழே வந்துச்சுனாலே, அதாவது 1200லலாம் அது வந்து 100% மாறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கண்டெய்னர் எக்ஸ்எக்ஸ்எல்ல பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் சைஸை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட வித்து பாருங்கள், இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து வரும் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1200க்கு கீழே வந்துருச்சுனாலே இந்த எக்ஸ்எக்ஸ்எல் வந்து 100% மாறின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1700 இருக்குது, 1700, 1700, 1600 இருக்குது, 1500 இருக்குது, 1400 இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இது என்னென்னா மேக்ஸிமம் வித் வந்து இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1320 தான். 1320 கீழே வந்துச்சுனாலே இது 100% மாறிடும். அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜெலாம் வந்து இது 100% ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டெய்னர் வந்து எக்ஸ்எக்ஸ்எல்னு ஒரு டிவ் போட்டிங்க இல்லையா. ஸோ அந்த இது இப்போ அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிட்டு வர ஒவ்வொரு, இப்போ எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜில் 100% மாறிடும். அதுக்கப்புறம் எல்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜில் சர்டைன் ஃபிக்ஸலில் 100% மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ மொபைல் டிவைஸ் வரும்போது இதோட எல்லா வித்துமே 100% இருக்கும். ஸோ இது என்ன, இப்போ நம்ம வந்து செக்ஷனை மெயின் செக்ஷனை டிசைன் பண்ணும்போது இதர் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கண்டெய்னர் எக்ஸல் வேணுமா, இது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னருக்கு அதாவது எதர் நீங்கள் கண்டெய்னர் இல்லைனா கண்டெய்னர் ஃப்ளூயிடில் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த கண்டெய்னர் எஸ்எம்னா என்னென்னா எம்டி, எல்ஜி இது எல்லாமே ஒரு சர்டைன் இதில் வந்து 100% மாறிடும். இப்போ இதை எடுத்துடுறேன், இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இப்போ கண்டெய்னர் வந்து என்ன பண்ணுது, லோயர் டிவைஸில் மட்டும் தான் 100% மாறுது. மீதி எந்த டிவைஸ்லையுமே உங்களுக்கு கண்டெய்னர் வந்து அந்த வித் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ அது ஆனால் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், எக்ஸ்எக்ஸ்எல் எல்லாமே ஒரு சர்டைன் இதில் வந்து மொபைல் டிவைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு சர்டைன் ஃபிக்ஸல்லே வந்து 100% மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம கண்டெய்னர் இல்லைனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். கண்டெய்னர்னால் ஃபிக்ஸ்டு லேஅவுட், அதாவது கண்டெய்னர் அந்த கண்டெய்னருக்குள்ளே மட்டும் தான் கண்டென்ட் ட்ராவல் ஆகும். எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வித் வந்து 1320 பிக்சல் ஃபிக்ஸ்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இந்த 300 பிக்சல்லையே கண்டென்ட் ட்ராவல் ஆகும். இல்லை உங்களுக்கு ஃப்ளூயிட் லேஅவுட் வேணும்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடுங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே இந்த பிட்வீனில் இருக்க கிளாஸ் எல்லாமே ஒரு சர்டைன் இதில் வந்து இப்போ கண்டெய்னர் வந்து மொபைல் டிவைஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃபிக்ஸ்டாக தான் வருது. ஆனால் அந்த அதாவது கண்டெய்னர் எம்டி, எல்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்டைன் ஃபிக்ஸல்லே வந்து அது 100% மாறிக்கும். ஸோ அதுக்காக தான், அதாவது கண்டெய்னர் வந்து மொபைல் டிவைஸில் லார்ஜ் டிவைஸில் 100% மாறிடும், எம்டி மீடியம் டிவைஸில் 100% மாறிடும், எக்ஸ்எல்ல 100% மாறிடும், எக்ஸ்எக்ஸ்எல்ல 100% மாறிடும். ஸோ அப்படி மீனிங்கு. ஸோ இதர் நம்ம கண்டெய்னர் இல்லைனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம போகலாம். ஸோ இப்போ அதுக்கடுத்து இது என்ன கிளாஸ்னால், ஸோ அதுக்கப்புறம் 12 காலம் per row, அதாவது ஒரு ரோக்கு வந்து 12 காலம் இருக்குது. ஸோ காலம் நம்பர் வந்து என்னென்னா அப் டு 1 to 12 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேப்னு ஒன்று சொல்லியிருக்கேன். கேப் வந்து 0 to 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து ரோ கிளாஸு, காலம் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் பார்த்துட்டோம். கண்டெய்னரை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து, அதாவது மெயின் செக்ஷன் இல்லையா, பாடிக்கு அப்புறம் மெயின் செக்ஷன் வந்து எய்தர் கண்டெய்னர் இருக்கும் இல்லைனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்கும். நம்ம கண்டெய்னர் ஃப்ளூயிடே இப்போதைக்கு வச்சுக்கலாம். கண்டெய்னர் ஃப்ளூயிட் வச்சிடலாம். ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிவ் போட்டு இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒரு ரோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ரோன்னு கொடுத்துட்டேன். ரோவில் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டிவ் போட்டு இதுக்கு வந்து காலம்னு மட்டும் கொடுக்குறேன்.
ஒரு 10 டிவ் இல்லைனா 12 ஓகே ஒரு 10 டிவ் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து காலம்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன் நான். இல்லை டெஸ்ட்டு COLUM காலம்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ என்னென்னா ஒரு ரோக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் காலம்னு போட்டுக்கிட்டே வரேன். இது எவ்வளோ போட்டாலும் அந்த ரோக்குள்ளேயே தான் எடுத்துக்கும். அதாவது இந்த காலம்ங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இங்கே போயிடலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரோக்குள்ளே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது ஒரு ரோக்குள்ளே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் காலம்னு ஒன்று இருக்குது. COL ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது ஒரு ரோக்குள்ளே நீங்கள் எத்தனை டிவ் போட்டாலும் அதோட வித்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதாவது இந்த டெஸ்ட் காலம் அதாவது இந்த காலமுக்கு இருக்க வித்து தான் இதுக்கும் எடுத்துக்கணும், இதுக்கு இருக்க வித்து தான் இதுக்கும் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ரோவில் எத்தனை டிவ் போட்டாலும் அது ஈக்குவலாக வித்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த காலம்ங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம், கால் பார்த்தாச்சா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், ரோவும் பார்த்தாச்சு நம்ம. அதாவது ரோக்குள்ளே தான் நீங்கள் போடணும், ரோக்குள்ளே போடலாம் ஒர்க் ஆகாது. ஒரு ரோக்குள்ளே எத்தனை காலம் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு தான் மீனிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோக்குள்ளே தான் இந்த காலம் எல்லாமே ரேப் பண்ணும். ரோ டிவ் ஃபஸ்ட்டு போட்டு உள்ளே வந்து காலம் டிவ் போட்டிங்கன்னா இந்த ரோக்குள்ளே இருக்க அனைத்து மெயின் டிவ்வும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். அதாவது அதோட வித்து வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும், அதான் மீனிங்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலம் நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே இப்போது இந்த காலம் நம்பரில் வந்து நான் வந்து இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4, எல்லாமே 4 ஸ்ப்ளிட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். -4 ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து அதாவது ஒரு ரோக்கு வந்து எத்தனை காலம் சொல்லியிருக்கேன், 12 காலம். அப்போது ஒரு ரோக்கு வந்து 12 காலம்னா இப்போ நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 டிவோட காலம் நம்பரை கூட்டிங்கனாலே உங்களுக்கு 12 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வர்றது கீழே வந்துடும், அடுத்து வர்றது கீழே வந்துடும். இல்லை நான் இது மட்டும் 2 போடுறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து 2 போடுறேன்னா இப்போ இப்படி உங்களுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 + 2, அதுக்கப்புறம் ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு 4, 4 4 8, 8 2 10, 10 2 12. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு ரோவில் வந்து உங்களுக்கு ஒரு 2 காலம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 காலம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 4 காலம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதுனா என்னென்னா ஒரு ரோக்குள்ளே இந்த காலம்ங்கிற கிளாஸ் என்னென்னா ஒரு ரோக்குள்ளே இருக்க அனைத்து டிவும் ஈக்குவலாக வித்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இதே காலம் நம்பர் போட்டிங்க அப்படின்னா காலம் நம்பர், இந்த நம்பரில் வந்து நமக்கு என்ன வரும், இந்த நம்பரில் வந்து நமக்கு 1 to 12 வரைக்கும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் 12 மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்டையர் ரோக்கு ஃபுல்லாக வந்துடும். சேவ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து என்டையர் ரோக்கு ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். அது ஒரு காலம் தான் இருக்குது, மீதி ஏன்னா 12 தான் வந்து நமக்கு ஒரு ரோக்குள்ளே 12 காலம் வரைக்கும் தான் போட முடியும். 12 வந்தால் ஃபுல் வித்துன்னு மீனிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் 2 வந்திருக்கு. அது ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக உங்களுக்கு 12 ஒரு காலமில் ஆக்குப்பை ஆகிடுச்சு. இதை வந்து ஸோ அதான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரோக்குள்ளே காலம் போடும் போது, அதாவது இந்த கிளாஸ் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து டிவ்வை ரோக்குள்ளே தான் ரேப் பண்ணும். ஒரு ரோக்குள்ளே காலம் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகணும், எல்லா காலமும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னா இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு நம்பர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா இந்த காலம் நம்பர்னு இருக்குது, இந்த ஒரு கிளாஸ் இருக்குது, இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் வந்து நமக்கு 1 to 12 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகே இப்போ இந்த 3 கிளாஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து பாருங்களேன், காலம் பிரேக் பாயிண்ட்டு காலம் நம்பர். ஓகேவா, காலம் பிரேக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எய்தர் என்னவாக இருக்கும், SMஆ இருக்கும், MDஆ இருக்கும், LGஆ இருக்கும், XLஆ இருக்கும், XXLஆ இருக்கும். ஓகேவா, இவ்வளோ பிரேக் பாயிண்ட் நமக்கு அது இங்கேயே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த கிளாஸை பார்க்கலாமே. இந்த கிளாஸ் என்னென்னா காலமு பிரேக் பாயிண்ட் இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் நம்பரு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரோ போட்டுக்கிறேன் நான், அந்த ஒரு ரோக்குள்ளே ஒரு டிவ் டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து COL XXL 4 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 4 போட்டு இது வந்து எனக்கு ஒரு 12 தடவை இல்லைனா ஒரு சரி ஓகே ஒரு 10 தடவை வரணும்னு போட்டுக்கலாமே. 10 தடவை வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ்வை டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஓகே இருங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட். COLLG4 சாரி COLXXL4. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன நமக்கு 4 ஸ்ப்ளிட் ஆகிருக்கா. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பிஜி அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பிட்வீன் ஸ்பேஸ் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி காலம் அதாவது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு பிட்வீன் ஸ்பேஸ் வரணும். அதாவது நீங்கள் நிறைய இதில் பார்த்து பாருங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேணாம், எங்கள் இதில் தீம் இருக்கா, தீம்ஸ் இருக்குது. தீமில் சாம்பிள் வந்து நான் இந்த தீம் போகிறேன். ஆர் எல்ஸ் ஓகே இந்த தீம் எடுத்துக்கலாமா. இந்த தீம் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு பிட்வீன் ஸ்பேஸ் வருது பாருங்கள். இந்த பிட்வீன் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது இதுக்கு இந்த பேரண்ட் டிவ்வுக்கே உங்களுக்கு பிஜி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ள சைல்டில் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கணும். பேரண்ட் டிவ்வில் அதில் டச் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்டில் அங்கே அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு டிவை க்ரியேட் பண்ணி, ஸோ இதுக்குள்ளே ஒரு டிவை க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே ஒரு டிவை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளாஸில் பிஜி ப்ரைமரின்னு போடுறேன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் போடு. சரி ஓகே ஃபஸ்ட்டுன்னு போடுறோம். ஓகேவா. இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் போட்டேன்னா ஓகே. ஸோ இப்போது போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஏன் பிஜி பிரைமரி வரல? கரெக்டா? பிஜி பிரைமரி ஃபில்லிங் ரேட். ஓகே சாரி, கிளாஸ் மிஸ்டேக். ஓகே இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஸ்பேஸிங் வந்திருக்கு கரெக்டாக. ஒரு காலம் 4 இருக்குது, அதுக்குள்ளே 1 2 3 4 இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும்னா இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஜஸ்ட்டு காலம் மட்டும் போட்டிருக்கேன். இந்த காலம்க்கு உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஜிஎக்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஜிஎக்ஸில் நம்பரு, இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு 0 to 5 வரைக்கும் இருக்குது. 0 to 5 வரைக்கும் இருக்குது. ஆர்எல்ஸ் அதாவது ஹரிசாண்டலாக வேணும்னா ஜிஎக்ஸ் யூஸ் பண்ணணும், வெர்டிக்கலாக வேணும்னா ஜிஒய் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கேப் வேணும்னா ஜி கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ரோக்கு வந்து எனக்கு ஹரிசாண்டலாக வேணும், வெர்டிக்கலாகவும் கேப் வேணுங்கும் போது கேப்பில் வந்து ஒரு 2 கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ பாருங்கள் கேப் வந்து ஈக்குவலாக 2 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா. கேப் வந்து பாருங்கள் எனக்கு 2 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இல்லை கேப் வந்து எனக்கு ஒரு 4 வேணும் அப்படின்னா கேப் பாருங்கள் 4 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா. இல்லை கேப் வந்து ஃபைனல் 5 வேணும் அப்படின்னா 5 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா. இப்போது கேப் வந்து நமக்கு 0 to 5 வரைக்கும் தானே இருக்குது. ஓகே 0 to 5 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ கேப் வந்து நான் ஒரு 2 மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போது இந்த கேப் வந்து ஒய் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஒய் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வந்து 2 இருக்குது. இல்லை ஒய் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் லோடாவில். ஓகே இங்கே பாருங்கள், ஒய் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இப்போது 5 கொடுக்குறேன். வெர்டிக்கல் ஸ்பேஸ் மட்டும் டிவுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய்னா என்னென்னா ஒய் ஆக்சிஸ் அதாவது வெர்டிக்கல் ஸ்பேஸு, எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஹரிசாண்டல் ஸ்பேஸு. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் காமனாக வரணும் அப்படின்னா
இப்போ G4 கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா G4 அதாவது G- நம்பர் வந்து 0 to 5 வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவ் கரெக்டாக வந்துருச்சா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவ் போட்டிருக்கேன். ஒரு டிவ்க்குள்ளே ரோ கிளாஸ் வச்சுட்டு அந்த ரோக்கு வந்து கேப் கொடுத்துருக்கேன். கேப் 4னா அந்த காலம் பிரிண்ட் ஆகிட்டு கேப் வந்து நமக்கு 4 பிக்சல் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நமக்கு இருக்குது. 4 பிக்சல் கேப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எதுக்கு எம்டி அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, கண்டெய்னர் கிரிடு சாரி, இது எதுக்கு எஸ்எம்மு எம்டி இப்படின்னா என்னென்னா, அதாவது எக்ஸல்னால் என்ன சொல்கிறாங்க, 1140 கீழே போச்சுன்னா, இப்போது 1140 கீழே போச்சுன்னா எக்ஸல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்எக்ஸல் போகிற சிஓஎல் எக்ஸ்எல் 2ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இங்கே 4ஆக இருக்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸுக்கு போகும்போது 2 ஆயிரணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பெசிஃபிக் டிவைஸ்னால் ஸ்பெசிஃபிக் ரெசல்யூஷன் போகும்போது, அதாவது 1400க்கு கீழே போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது பாருங்கள் 1400க்கு கீழே போகும்போது அது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 2ஆக மாறிடுச்சு. அதாவது இது 2 இது 2 இது 2, அடுத்த 4 வந்து எக்ஸலில் தான் இருக்குது. ஓகேவா. இங்கே பாருங்கள் 2ஆக மாறிடுச்சு பாருங்கள். இது வந்து எக்ஸலில் வந்து 2ஆக மாறிடுச்சு. ஸோ எக்ஸலில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து 2ஆக மாற்றிக்கிறேன். அதாவது எக்ஸலில் 2ஆக வேணாம், நம்ம 3ஆக மாற்றிக்கலாமா. இங்கே பாருங்கள் எக்ஸலில் வந்து எல்லாமே 3 ஆயிடுச்சு. அதாவது இங்கே வந்து இங்கே 3 தான் இருக்கா. ஓகே. ஸோ இங்கே வந்து 4 இருக்குது உங்களுக்கு. ஓகே. COLXX3. ஓகே. இங்கே வந்து அதாவது 1400க்கு மேலே வந்து உங்களுக்கு 3 இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் 4 போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு ரோக்குள்ளே 12 காலம் தான் வரும். அப்போது ஃபஸ்ட்டு 3 காலம் வந்துட்டாலே 12 ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 1200க்கு கீழே போயிட்டா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, 3ஆக வரணும். அப்போது ஒரு ரோக்குள்ளே 3 அப்படின்னா 4 டிவ் வரும். இப்போ 3 டிவ் தான் இருக்கா. இப்போ பாருங்கள் 1200 கீழே போனோடனே எனக்கு 4 டிவாக வந்துருச்சு. விச் மீன்ஸ் ஒரு ரோக்குள்ளே 4 டிவ் ஆக்குப்பை பண்ணிக்குது. 4 × 3 12 டிவ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டிவைஸில் வந்து 1400லேருந்து 1920 வரைக்கும், அதாவது எந்த பிரேக் பாயிண்ட்டு, இந்த பிரேக் பாயிண்ட்டு 1400க்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எக்ஸ்எக்ஸல் எடுத்துக்குமா. அப்போ எக்ஸ்எக்ஸலில் வந்து 4 கொடுத்துருக்கீங்க. ஒரு ரோக்குள்ளே 3 டிவ் வந்தாலே 12 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1200க்கு மேலே 1400க்கு உள்ள என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து COL XL3 கொடுத்துருக்கீங்க. அப்போது எக்ஸலில் 3 காலம் தான் ரோக்கு வரணும்னு போட்டிருக்கீங்க. இப்போ எக்ஸலில் 3 காலம் தான் வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது எக்ஸலில் 3 காலம் வருதா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், இது வந்து எனக்கு எம்டியில் 2ஆக வரணும்னு போடுறேன். எம்டியில் என்ன போட்டிருக்கேன், 2ஆக வரணும்னு போட்டிருக்கேன். இப்போது எம்டிங்கிறது எது, எல்ஜி விட்டுட்டோம் நம்ம. ஸோ இப்போ எம்டினா 768 கீழே போகும்போது 2ஆக வரணும்னு போட்டேன். 700 இங்கே பாருங்கள் இந்த பிட்வீன் கேப்புக்கு நம்ம எழுதவே இல்லை. அதாவது 1200 வரைக்கும் தான் எழுதியிருக்கோம். 1200க்கு மேலே நம்ம எந்த கிளாஸும் எழுதலை. ஸோ அதுக்கப்புறம் 768 கீழே மீடியம் டிவைஸ்க்கு எழுதியிருக்கோம். மீடியம் டிவைஸில் என்ன சொல்லியிருக்கோம், மீடியம் டிவைஸில் 1ஆ வருதா, COL MD2. சரி ஃபஸ்ட்டு நம்ம எல்ஜி செக் பண்ணிடுவோம். எல்ஜியில் வரும்போது நமக்கு 2ஆக வரட்டும். ஓகே. இப்போ பாருங்கள் எல்ஜி போகிறேன்.
எக்ஸ்எல் எக்ஸ்எஸ்எல் LG2 தானே போட்டுக்கோ, COL LG2 COL LG2. ஓகே, எல்ஜிங்கிறது என்ன பிரேக் பாயிண்டிங்க? எல்ஜி. ஓகே, எல்ஜி வந்து 992க்கு மேலே 1200க்கு உள்ள. 992 பாருங்க, 992க்கு மேலே 1002க்கு உள்ளங்கும் போது நமக்கு 2 வரும்னு போட்டிருக்கோம். அப்போது ஒரு ரோக்குள்ளே 6 டியூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எம்டி போகும்போது எனக்கு 1 வரும்னு போட்டுடலாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே எம்டி இதெல்லாம் வந்து 1 எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், எம்டிலாம் 1 எடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் எழுதிடும். நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்சிவிட்டி எழுதிருச்சா? அதுக்கப்புறம் இப்போ என்ன கிளாஸ் பார்த்துருக்கோம்? ஸோ கேப் பார்த்துட்டோம், GY GX இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ரோ கால்ஸ். இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு கீழே ஓகேவா, ஒரு கண்டெய்னர் ஃப்ளூயிடில் ஒரு ரோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ரோக்குள்ளே கால் வந்து ஒரு 12 போட்டுக்கிறேன். இது எல்லாமே சும்மா டம்மி கண்டன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து மேலே வந்து நம்ம காலம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் காலம்லாம் எதுவும் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு ரோக்குள்ளே காலம் போட்டிங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும் அப்படின்னு தானே மீனிங்கு. ஒரு நிமிஷம் டைம் செக் பண்ணிக்கலாம். 27. ஓகே, ரோக்குள்ளே காலம் போட்டிங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குமா? இப்போது இங்கே வந்து இன்னொரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அது என்ன கிளாஸ் அப்படின்னா, ரோக்குள்ளே, அதாவது ரோ கால்ஸ் நம்பர். இப்போது ரோ -COLS கால்ஸு நம்பர் வந்து எனக்கு ஒரு ரோக்குள்ளே 4 வரணும்னு போட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோக்குள்ளே 4 டியூ தான் வரும். இல்லை ஒரு ரோக்குள்ளே 3 டியூ வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக 3 தான் வரும். இப்போது ஆனால் இது ரெஸ்பான்சிவ் ஒர்க் ஆகாது. ரெஸ்பான்சிவ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். இப்போது ரோஸ் வந்து கால் வந்து 3, ரோஸ் கால் வந்து SMல் 1, SMல் வரும்போது அப்போது 1 வரும். ரோ கால்ஸ் வந்து XXL நமக்கு 4 போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஸோ XXL 4 இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 வருது. மீதி இந்த மாதிரி நீங்கள் அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ரோ கால்ஸு இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் நம்பர் இருக்குது. இன்னொன்று அதாவது என்னென்னா, ரோக்குள்ளே காலம்னு மட்டும் போட்டிங்கன்னா அந்த ரோக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அதில் ஒரு ரோக்குள்ளே டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரேக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை காலம் வரைக்கும் வரணும்னு இந்த நம்பர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி கிளாஸை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது ரோங்கிறதுக்குள்ளே தான் உள்ளே இருக்க டிவ் எல்லாமே நீங்கள் ரேப் பண்ணோம். அந்த ரோக்குள்ளே 12 காலம் வரைக்கும் வரும். ஸோ காலம்னு கிளாஸ் போட்டிங்கன்னா ரோக்குள்ளே காலம்னு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அந்த ரோக்குள்ளே இருக்க எல்லா டிவுக்கும் ஈக்குவலாக வித்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இப்போ காலம் -4 போட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ரோக்குள்ளே காலம் -4 போட்டிங்கன்னா காலம் 4 4 4னு போட்டிங்கன்னா அதாவது ஒரு ரோக்குள்ளே 12 காலம் ரீச் ஆனதும் மீதி இருக்க டிவ் எல்லாமே கீழே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் ரோ பிரேக் பாயிண்ட் இருக்குது. இது வந்து COL LG XXL 12 அந்த மாதிரி நீங்கள் போட்டு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனையாக வரணும், டெஸ்க்டாப்புக்கு எத்தனையாக வரணும், அதாவது அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரோ கால்ஸு காலம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரோக்குள்ளே போடுற காலம் இந்த கிளாஸுக்கு மட்டும் தான் இது சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி 4வதாக எழுதுனீங்கன்னா காலம் அந்த ரோ கால்ஸ் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரோ கால்ஸ் நம்பர்னால் என்னென்னா, ரோ கால்ஸ் போட்டு 5 போட்டிங்கன்னா அந்த ரோக்குள்ளே இருக்க எல்லா டிவும் ஃபஸ்ட்டு 5 5 வந்துடும். அதாவது 5 5 ஸ்ப்ளிட் ஆகிக்கணும் மீனிங்கு. அதுக்கப்புறம் கேப் இருக்குது. கேப்னால் என்னென்னா, அந்த ஒரு டிவுக்கு இன்னொரு டிவுக்கு இடையில் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக ஸ்பேஸ் வரதுக்கு தான் இந்த கேப்புங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.